Hello aspirants, welcome to Success IAS. இந்த வீடியோவில் நம்ம இப்போ நடந்த டிஎன்பிசி குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது நமக்கு இப்போ புது சிலபஸ்க்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணல ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஸோ இப்போது இந்த குரூப் 4ல் நடந்த ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் பேப்பரை தான் நம்ம ஒரு மாடலாக வச்சுட்டு அப்கமிங் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ கொஷின்ஸோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு இது எல்லாமே நம்ம பார்க்கலாம், என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓவராலாக குரூப் 4 எக்ஸாம் நேற்று நடந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு டஃப்பான பேப்பர் தான். ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் ஈஸின்னு சொல்ல முடியும், மற்ற எல்லாமே டஃப்பான கொஷின்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. யாராவது ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கீங்க இல்லை நிறைய தெரியல அப்படின்னா எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சு, இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் இப்போ புதுசாக ஆட் பண்ண டாப்பிக்கு. இந்த கொஷின் ஓரளவுக்கு ஈஸியான கொஷின் தான், ஏன்னா டேரெக்டாக நம்ம இதை ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது இது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலான்னா, இப்போ செட் 2 இருக்கிறது நம்ம டோல்டாக சேஞ்ச் ஆகும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஒய் டோல் டு மிஸ்டர் இசட், ஓகேங்களா. இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸாக நமக்கு மாறும். சாரி, இங்கே ஃப்யூச்சர் டென்ஸாக இருக்கிறது நமக்கு உட்டுன்னு மாறும், வில் உட்டாக மாறும். அதுக்கப்புறம் டுமாரோ அப்படின்னு இருக்கிறது த நெக்ஸ்ட் டேன்னு மாறும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சராக வரும். சில கொஷின்ஸ் ஓகேவாக இருக்குது, சில கொஷின்ஸ் என்னடா கொஷின் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. த பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ரமேஷ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் த வில்லேஜ், இதோடைய பாசிட்டிவ் ஃபார்ம். இது நமக்கு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கொஷின். ஸோ இந்த மாடல் வரும்போது த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு வரும்போது நோ அதர் அப்படின்றது தான் பாசிட்டிவ் டிகிரியில் நமக்கு வரும். Next, the air hostess instructed the passengers to fasten the seat belt during the, இது நம்ம மீனிங் வச்சு ஆன்சர் பண்ணணும். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சீட் பெல்ட்டை கரெக்டாக செக் பண்ணிக்கணும், டைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேக் ஆஃப் இது ஃப்ரேசல் வேர்ப்ஸோடைய டாப்பிக்கு. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் ஜெரண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜெரண்ட் அப்படின்னாலே நமக்கு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் வரும். அது அந்த சென்டென்ஸோடைய வேர்பாக ஆக்ட் ஆகாது, நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை நவுன் பிளேஸில் நமக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், தே பிகான் பிளேயிங். ஸோ இங்கே பிகான் தான் நமக்கு வேர்பு, பிளேயிங் அப்படின்றது நமக்கு ஜெரண்ட். ஸோ இந்த இடத்துல பிளேயிங் பற்றி தான் பேசுகிறோம், அதனால இது ஜெரண்டா. டு ப்ளே அப்படின்றது இன்ஃபினிட்டிவ், டு டேக் இதெல்லாம் நமக்கு இன்ஃபினிட்டிவ் மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், வி ப்ரிஃபர் டேக்கிங் டீ, இங்கேயும் ஒரு ஐஎன்ஜி வேர்டு வருதுங்களா. இப்போ டேக்கிங் டீ பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதையும் நம்ம ஜெரண்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் டியும் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஹீ இஸ் சப்போஸ்ட் டேஷ் ஃபார் ஹிஸ் எக்ஸாமினேஷன் நவ் பட் ஹீ இஸ் வேஸ்டிங் ஹிஸ் டைம் ரெலண்ட்லெஸ்லி. இது ஒரு ஈஸியான கொஷின் தான். இங்கே நமக்கு இன்ஃபினிட்டிவ் கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னாலே 2 + அந்த வேர்ப் வரும். 2 + வேர்பில் இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, போத் தி ஆஃபீஸர் அண்ட் த ஒர்க்கர் டேஷ் தி அஃபெக்டட் ஏரியா, விசிட்டட் தி அஃபெக்டட் ஏரியா. இதுவும் கொஞ்சம் ஈஸியானதாக தான் இருக்கும், ஏன்னா அஃபெக்டட் ஏரியானும் போது விசிட் அப்படின்ற வேர்ப் தான் நம்ம கரெக்டாக வரும். ஸோ கரெக்ட் ரெகுலர் வேர்ப் கேட்டிருக்காங்க. forgot the affected area, went to the affected area, saw the affected area. sawவும் சொல்லலாம், பட் விசிட்டட் இன்னும் கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் இன்டூ அசர்ட்டிவ். இதுவும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் புது டாப்பிக்கு. இங்கே எக்ஸ்க்ளமேட்ரியை நமக்கு அசர்ட்டிவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஸ்பெக்டாக்குலர் கோல் அப்படின்னும் போது நார்மல் சென்டென்ஸாக மாற்றணும், அதான் அசர்ட்டிவ் நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஸ் இட் இது வராது, இது கொஷின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. த கோல் வாஸ் ஸ்பெக்டாக்குலர், இதுதான் அசர்ட்டிவ் டைப்பு. இல்லைனா இட் வாஸ் எ ஸ்பெக்டாக்குலர் கோல், இதுவும் சொல்லக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒய் த கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர், இது நமக்கு கொஷின் டைப்பு. ஸோ இன்ட்ராகேட்டிவாக மாறிடும். இதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதான் ஒன்று தான் சூஸ் பண்ணோம். அப்போ இட் வாஸ் அ ஸ்பெக்டாக்குலர் கோல் அப்படின்றது இன்னும் கரெக்டாக இருக்கும். நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த நெகட்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் தான் வரும். த மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னா த மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு வரும், நெகட்டிவாக நம்ம சொல்லணும். ஸோ இங்கே பாருங்கள், அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்ற வேர்டை தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் டி, த மிஷன் இஸ் நாட் அக்கம்ப்ளிஷ்ட். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம ஜஸ்ட் நாட் ஆட் பண்ணி அந்த சென்டென்ஸை எழுதிடணும். மீனிங் சேஞ்ச் ஆகி தான் வரணும், நெகட்டிவாக வரணும். Cannot you find me some place convenient for laying my eggs? The statement form of this interrogative. ஓகே, இன்ட்ராகேட்டிவாக இருக்கிறத நமக்கு ஸ்டேட் ஃபார்மாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம
ஃபைண்ட் மீ சம் பிளேஸ்ன்னு இருக்குங்களா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி நம்ம சொல்லலாம். சர்ச் அ கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸை. ப்ரொவைட் இது வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா விச்ன்றதுனால இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் தான். திஸ் இஸ் அ கன்வீனியன்ட் பிளேஸ். பட் இங்கே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இல்லை நமக்கு, ஃபைண்ட் மீ சம்ன்றதுனால. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். சர்ச் அ கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸ் அப்படின்றது. ஸோ பார்ப்போம். சாரி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஏவும் டியும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் மீ சம் கன்வீனியன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற மாதிரி இல்லை ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்களே, அதனால் இம்பரேட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏவும் டியும். அப்போது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் இல்லைனா ஆமாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு நம்ம தான் ஆப்ஷன் சிக்கு போகலாம். திஸ் இஸ் த கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் லேயிங் மை எக்ஸ் அப்படின்றது. அடுத்து யூ லீவ் டுடே, இது வந்து கரெக்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதை நமக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, இம்பரேட்டிவ் சென்டென்ஸு. ஸோ இந்த புது டாபிக் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸில். அடுத்து செலக்ட் கரெக்ட் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் எது இருக்குது பார்ப்போம். ஆர் ஆர்மி ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை தி எனிமி, இந்த சென்டென்ஸ்க்கான ஆக்டிவ் ஃபார்மு. தி எனிமி வாஸ் டிஃபீட்டட் அவர் ஆர்மி, சென்டென்ஸ் ஃபார்மேஷனே நல்லா கரெக்டாக இல்லை. தி எனிமி வாஸ் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி, இது ஓகே. தி எனிமி ஹேஸ் டிஃபீட்டட், இங்கே வந்து ஹேஸ் பீன் வந்திருக்கு, ஸோ நமக்கு ஹேஸ் வர மாதிரி தான் வரணும். தி எனிமி ஹேஸ் டிஃபீட்டட் அவர் ஆர்மி, தி எனிமி ஹேட் டிஃபீட்டட் அவர் ஆர்மி. ஸோ இது வராது நமக்கு. ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னும் போது ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஷின், ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன். ஐ காட் அப் ஏர்லி அண்ட் டேஷ் அ ஷவர். ஸோ காட் அப்னு வந்திருக்கு அண்ட் ஹேட் அ ஷவர் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஐ காட் அப் ஏர்லி, ஏன்னா இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸாக வந்திருக்கு, ஸோ இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஹேட் அ ஷவர் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் பேர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்பேனர், ஹூவர், நான்சென்ஸ், சாரி ப்ளாலக்ஸ், ஹேர்ஸ்லைட், எனக்குமே தெரியல, இதெல்லாம் படிக்கணும் கொஞ்சம். அடுத்து பிடிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இதுக்கு ஆன்சர் வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட் வர வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்லேயே நம்ம வைக்கலாம், இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத சில வேர்ட்ஸாக தான் இருக்குது. ஸ்பேனருக்கு பிரெஞ்ச் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து அந்தளவுக்கு ஈஸின்னு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கொஷின், கேர்ஃபுல், டீச், ரைட், கைண்ட்னஸ், இது என்னவா கேட்குறாங்க, நமக்கு மீனிங் பேஸ் பண்ணி கேட்குறாங்களா, இல்லை நவுனா அட்ஜெக்டிவா, இந்த ஃபார்மில் கேட்குறாங்க போல். ஸோ டீச் அப்படின்றது நம்ம வேர்ப் ஃபார்ம்டு ஃப்ரம் அ நவுன், இல்லை டீச்சுன்றது வந்து ஓகே. ரைட்டர், கைண்ட்னஸ், கேர்ஃபுல். கேர்ஃபுல் வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்றத மேட்ச் பண்ணிடலாம். ரைட்டர் வந்து நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அ வேர்புன்னு சொல்லலாம், ஏன்னா ரைட்டர் வேர்ப்லேருந்து வந்திருக்கு. கைண்ட்னஸ்க்கு வந்து நவுன் ஃபார்ம்டு ஃப்ரம் அன் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா 4ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் இதுதான் இருக்குது. 4, 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த கிவன் ஃப்ரேசல் வேர்ப் இன் தி கண்டெக்ஸ்ட். ஓகே, ரன் அவுட் அப்படின்னா வந்து தீந்து போகிறது, காலி ஆகிடுறதுன்னு அர்த்தம். ஸோ டைம் கிவன் ஃபார் சம்திங் டு பி டன், இன்சஃபிஷியன்ட் டைமு, எக்ஸீட் தி அலாட்டட் டைம், ஃபினிஷ் பிஃபோர் த கிவன் டைம். ஸோ இது ஃபினிஷ் பிஃபோர் வராது, எக்ஸீட் வராது, இன்சஃபிஷியன்ட் டைம் கிவன் இதுவும் வராது. ரன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபால் அவுட், ஃபால் ஃபார், இது நமக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸு. ஃபால், ஃபவுல் ஆஃப் இட், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஃபால் அவுட், ஃபால் ஃபார், ஃபால் அவுட்னால் அது கரெக்டாக வரல அப்படின்ற மீனிங்கு. ஓகே, இது பார்க்கணும். அடுத்து ட்ரெயின்ஸ், கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், இது வந்து கொலொகேஷன் அப்படின்னா புது டாப்பிக்கு. சில வேர்ட்ஸை நம்ம எப்பயுமே டுகெதர் யூஸ் பண்ணுவோம், அதை தான் கொலொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்ஸ் அண்ட் டாக்ஸோடைய மீனிங் வந்து கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வந்து எப்பயுமே ஒன்றா இருக்காது அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து டாக்ஸ் வந்து கேட்ஸை சேஸ் பண்ணும் அப்படின்ற மீனிங் வச்சுக்கிட்டோன்னா ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்பீடிலி, இதுவும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். ஸோ ரிமைனிங் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு வேர்டுக்கும் இது பாருங்கள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டைம் கன்சியூம் ஆகும். கரெக்டாக ஒரு வேர்டு மட்டும் கொடுக்கல, அதே மாதிரி மேட்ச் மாதிரியும் நம்ம கொடுக்கல.
வேர்ட்ஸை கொடுத்துட்டு அதே ஆர்டரில் நம்ம ஆர்டர் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொபஸ்ட் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் வீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அஃப்ளூவெண்ட், ஆடியஸ், அஜிலிட்டி அப்படின்றதும் நமக்கு வீக்னால் அப்போ ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஷின், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக. இன்கரெக்ட்லி பேர்ட், இதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் தான். இன்டர்சேஞ்ச் ஆஃப் டூ எலமெண்ட்ஸ் இன் அ ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ் ஃப்ரம் அ மோர் லாஜிக்கல் டு எ லெஸ் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த மாதிரி டெஃபினேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அது கொஷின் கொடுத்துட்டு ப்ரொவைடிங் ஆன்லைன் ஃபார்ம்ஸ் ஃபார் சிட்டிசன். ஓகே, இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் இந்த ரீசனிங் மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து மரியா ஆல்வேஸ் கேரிஸ் அண்ட் அம்ப்ரெல்லா இன் ஹர் பேக் டுடே டிஸ்பைட் கிளியர் ஸ்கைஸ் ஷி brought her umbrella to work. வாட் கேன் பி இன்ஃபர். ஓகே, இன்ஃபரன்ஸ் டைப் ஆஃப் கொஷின் இந்த மாதிரி கேட்குறாங்க. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்ஸ். ஸோ புது டாபிக்ஸுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இது ஒரு மாடல் கொஷினாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். வாட் டைப் ஆஃப் லெட்டர் இஸ் யூஸ் டு ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ப்ராடக்ட். ஓகே, லெட்டர் டைப் கொஷனுக்கு இந்த மாதிரி தான் நமக்கு எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஸோ எந்த லெட்டரில் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ லெட்டர்ஸுடைய டைப்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ரெக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னும்போது என்கொயரி லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது சினாரியோ கொஷின். சூட்டபிள் வேர்ட்ஸ். த டேஷ் clouds signaled an approaching storm. த டார்க் clouds. இது மீனிங் பேஸ் பண்ணி இது எப்பயுமே கேட்குற கொஷின் தான். நெக்ஸ்ட்டு சினாரியோ பேஸ்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை மேட்ச் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் புது டைப் ஆஃப் கொஷின்ஸு. கஷ்டமான கொஷினாக தான் இருக்குது சில கொஷின்ஸு. fill in the blanks கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு புதுசாக டாப்பிக்கில் வந்திருக்கு இந்த fill in the blankலாம். பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டட் வேர்டு எது வரும் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், த ப்ராசஸ் ஆஃப் ஹையரிங் அண்ட் மேனேஜிங் எம்ப்ளாயீஸ் இஸ் கால்ட். இல்லை அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பேசேஜ் கொஷனு. பேசேஜ். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் சூஸிங் தி அப்ரோப்ரியேட் வேர்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன். இது ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நோஸ் அவுட் அப்படின்றது இதுக்கு மீனிங்க்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ராட்டன் ஸ்மெல் மாதிரி எங்கே வருதில்ல அதை வச்சு. அடுத்து மேட்ச் சினோனிம்ஸ். ஓகே, இது நார்மலாக கேட்குறது தான். மேட்ச் பண்ணுறது சினோனிம்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிவன் டயலாக் சம் கொஷின்ஸ் ஆர் அண்டர்லைன். ஐடென்டிஃபை த டைப் அண்ட் மார்க் ஏ இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ராங் கொஷின் அண்ட் பி இஃப் இட் இஸ் அ வீக் கொஷின். ஸ்ட்ராங் கொஷின், வீக் கொஷின் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஏபியா எப்படி வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இது ஒரு புது டாபிக் பார்க்கணும். அடுத்து பேசேஜ் பேஸ்டு கொஷனு. நிறைய டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2க்கு சர்ப்ரைஸ் ஆகாமல் நம்ம இப்படி தான் கொஷின் வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துக்கலாம் இந்த கொஷின் பேப்பர் வச்சு. பேசேஜ் பேஸ்டு கொஷின். ஸோ புது டாபிக்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. அடுத்து சூஸ் த கரெக்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் விச் பெஸ்ட் கன்வேஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் பிலோ. ஓகே, எது கரெக்டான சென்டென்ஸ் தான் நம்ம பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எதுவும் சென்டென்ஸ் கொடுக்கல. ஸோ ஃபார்மேஷன் எது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்து சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் கொஷின். The meeting will have been scheduled by the time we arrive. Which of the following time தமிழ் சென்டென்ஸ் பெஸ்ட்? ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டிங்க பாருங்கள். இந்த சென்டென்ஸ்க்கு ட்ரான்ஸ்லேஷன். The meeting will have been scheduled by the time we arrive. நம்ம வரும்போது மீட்டிங் வந்து ஷெட்யூல் ஆகிருக்கும் அப்படின்ற மீனிங் தான். நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்படும் இல்லை திட்டமிட்டப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். நாம் வரும்போது கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஒன்லி ஆப்ஷன் சி. பேசேஜ் கொஷின். ஸ்டேட்மெண்ட் எது இன்கரெக்டு? ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம டைம் கன்சியூமிங் கொஷின்ஸாக தான் இருக்குது. ஸோ டோட்டல் பேஜஸே பார்த்திங்கன்னா 42 பேஜஸ் வந்திருக்கு. அப்ரிவேஷன்ஸ், அதுக்கு மீனிங், ஆக்ரோனிம், ஹோமோனிம். டைரெக்டாக வந்து ஹோமோனிம்ஸ் பற்றி அந்த மாதிரிலாம் கேட்காம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஓகே. ஸோ அப்ரிவேஷன்ஸ்க்கும் ஆக்ரோனிம்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியணும். அடுத்த கொஷின், விச் ஆர் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சர் சிவி ராமன்? ஓகே, கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி, பர்சனாலிட்டிஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸு. Choose the correct option. What did the young seagull do when his parents beckoned to him? இது வந்து நமக்கு ப்ரோஸ் கொஷின். ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், லார்ஜஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம், இப்படியும் கொஷின் இருக்குது. ஸோ ப்ரோஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சினோனிம்ஸு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர், இதுவும் நமக்கு போயம் பேஸ் பண்ண கொஷின். Poem, prose, suitable answer. If a writer uses a word or phrase in a special way, he or she can write it in. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சே இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினேஷன்னு நல்லா பார்த்துக்கணும் கிராமர் டாபிக்ஸ்க்கு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கெலாம். ஏன்னா டெஃபினேஷன் பேஸ் பண்ணி அதோட எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கன்ஜங்ஷன் அட்வர்ப் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் அ கரெக்ட் சிந்தசிஸ் யூஸிங் அண்ட் அப்ராப்ரியேட் கன்ஜங்ஷன் அட்வர்பை யூஸ் பண்ணி எது சிந்தசிஸ் பண்ண சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புது டாப்பிக்கு. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் ஈஸி டாபிக் தான், பழைய டாப்பிக்கு. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் தி கரெக்ட் கொஷின் டேக்? கொஷின் டேக் ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்த, பார்ட்டிசிபிள் இஸ் அண்ட் டேஷ் ஃபார்ம்டு ஃப்ரம் அ வேர்ப். ஆமாம், இவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்கணுன்னா இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். So participle. Which of the following sentence uses both the main verb and an auxiliary verb? நல்லா இருக்குது. இந்த மாதிரி புது வகையாக கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் அப்ரிஷியேட் அ ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கான அப்ரிசியேஷன் கொஷின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஷட் த டோர். ஸோ இம்பரேட்டிவாக இருக்கிறத இன்ட்ரோகேட்டிவ் கொஷினாக கேட்கணுன்னா will you shut the door அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா who will shut the door இப்படியும் கேட்கலாம். ஓகே, will யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இம்பரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த verb இதிலே நிறைய கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸில் இந்த ஃபார்ம்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பேஸ் பண்ணி இம்பரேட்டிவா இன்ட்ரோகேட்டிவா அதோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். வாட் அண்ட் அக்லி பிக்சர் இஸ் அண்ட், இது எக்ஸ்க்ளமேட்ரி, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டோன்ட் பி ஆங்க்ரி வித் அஸ் காட் இஸ் அ டேஷ் சென்டென்ஸ். இது வந்து நம்ம இம்பரேட்டிவில் சொல்லலாம். அப்போ அந்த ஒரு டாப்பிக்கில் கிட்டத்தட்ட 10 கொஷின் வந்திருக்கு. அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸும் அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது பேஸ் பண்ணியும். அடுத்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், கான்கர்டுன்னு கொடுத்துருப்பாங்கள்ல அது. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டாக இல்லாத சென்டென்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ வண்டர் இஃப் ஐதர் ஆஃப் த பாய்ஸ் வேர். ஐதர் வரும்போது நம்ம சிங்குலர் தான் யூஸ் பண்ணோம். இங்கே வேர் அப்படின்றது நமக்கு ப்ளூரல் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. ரிமைனிங் ஓகே தான். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசஸ் தி கன்ஜங்ஷன் டு கனெக்ட் தி கிளாஸஸ் கரெக்ட்லி? கன்ஜங்ஷன்ஸ் இந்த ஃபேன் பாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது அண்டா பட்டா பிகாஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது எது கரெக்டாக இருக்குன்ட்டு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நிறைய கேட்டிருக்காங்க. What are the following? Which of the following is an action-based and sport-related compound word that involves movement? புதுசாக இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸு. Action-based and sport-related compound word that involves movement. Footprint, skateboard, backpack, lifeguard. ஸோ ஸ்கேட்டுன்றது நம்ம வேர்ப் ஆக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம சொல்லலாம். ரிமைனிங் ஃபுட்டு, பேக், லைஃப்லாம் வந்து நமக்கு நவுன் பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்கேட் மட்டும்தான் நமக்கு வேர்ப் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம ஆக்ஷன் அண்ட் ஸ்போர்ட் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம். அடுத்து கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கொஷின். ப்ளூரல் ஃபார்மை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, நல்ல டைம் கன்சியூமிங் கொஷின் தான். Which of the following word is incorrect in the context of the sentence? After the team's success, the coach felt a great sense of dash for his players' performance. இங்கே வந்து which of the following is the word incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ ஒன்று இன்கரெக்டாக இருக்குது, மிச்சம் 3 அதுக்கான மீனிங்காக இருக்குது. எக்ஸிலரேஷன், எக்ஸுலேஷன், எக்ஸாப்ரேஷன், எக்டசி. இது வந்து ஓரளவுக்கு மீனிங்காக வரும். மிச்சம் 3 நான் கேள்விப்பட்டதில்லை. அடுத்து fill in the blank with the correct spelling. The restaurant offers
a wide variety of delicious. Okay. Spelling based பண்ண questions. Victuals, 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 victuals. At the Satya knew he had dashed the trial some time ago, but couldn't remember exactly when he had dashed it. So என்ன ஆப்ஷன்ஸ் வரும்? He had dashed the trial something. Passed the trial அப்படின்றது வரும் ஃபஸ்ட்டு. அடுத்து couldn't remember exactly when he had paused it. Had Satya knew he had ஸோ ஏ அண்ட் சி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆப்ஷனே இல்லை. ஸோ ஏ அண்ட் பி வர வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லை. நல்ல டிஃபிகல்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். ஸோ பிஎன்ஏ போடலாம். அடுத்து வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கேக்டஸ் இன் இங்கிலீஷ்? கேக்டை. கேக்டை இல்லை அப்படின்னா நம்ம கேக்டசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி போடலாம். Match the following one word substitution. Okay. One word substitution பாருங்கள். அம்னீஷியா அப்படின்னா மறந்து போகிறது, லாஸ் ஆஃப் மெமரி. இன்சோம்னியானா லாஸ் ஆஃப் ஸ்லீப்பு. பேத்தாலஜினா ஸ்டடி ஆஃப் டிசீஸ். இதை வச்சு போடலாம். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. fill in the blank with suitable word. I bath my puppy in the bathtub. ஸோ டி போடலாம். A student wishes to suggest an improvement to the college library resources. The best way to phrase the request to the librarian. Okay, request எப்படி ப்ளேஸ் பண்ணுவீங்க? இருக்கிறதுல பெரிய சென்டென்ஸை போட்டுற வேண்டியது தான். யூ ஷுட் பை மோர் புக்ஸ். ஓகே, ரெக்வெஸ்ட்டுன்னும் போது இப்படி தானே சொல்லுவோம், ஒரு ப்ளீஸிங்காக இருக்க மாதிரி. ஐ ஹவ் நோட்டிஸ் தட் தி லைப்ரரிஸ் collection lacks recent publication in the field of artificial intelligence. Would it be possible to expand the collection with the... ஸோ இதுதான் ஒரு கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் ரெக்வெஸ்ட் ஃப்ரேஸ். இது பாருங்கள், இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஆர்டரிங் த ஃபர்ஸ்ட் S1 அண்ட் தி சிக்ஸ்த் S6. ஸோ இது வந்து ஆர்டராக இருக்குது. ரிமைனிங் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். ஸோ மோஸ்ட்லி எஸ்எஸ்சி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். ரைட் எ லெட்டர் டு தி எடிட்டர். லெட்டரை எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எதை வந்து ஆர்டர் பண்ணுவீங்க? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்லும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் லெட்டர் ரைட்டிங்க்கு ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி வந்திருக்கு. எப்படி ஆர்டர் பண்ணும்? ஃபஸ்ட்டு டேட்டு, சல்யூட்டேஷனு, சென்டர்ஸ் அட்ரஸ். ஸோ எந்த ஆர்டர் வரும் அப்படின்ட்டு. சினாரியோ பேஸ்டு கொஷின். ஸோ இனிமேட்டு இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 90+ ஸ்கோர் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது கொஷின் பேப்பர். ஒருத்தர் 90 போட்டாங்கனாலே அவங்க டாப்பர் ஆகிடலாம். அந்த மாதிரி இருக்குது கொஷின்ஸு. மணி செட் அசைட் பை அ லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஃபார் சம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே இந்த டாபிக் கொண்டு வரலாம். பட்ஜெட், சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸு. டேர்ம் கம்ப்ளையன்ஸ் மீன்ஸ் ஓகே அதரிங் த லாஸ், அதை தான் கம்ப்ளைன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் டெஃபினிஷன், டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. Passage based question, passage. Complete the sentence below choosing the suitable pair from the given options. Okay, the dash are insufficient to implement the new education policy in rural areas. Ways and means. இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். Passage type, match. எதை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ண சொல்கிறாங்க? Aspects of a marketplace. Okay, vendors calling out their wares. மீனிங் பேஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணோம். கொஞ்சம் டஃப் தான். ஸோ இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அந்த பேசேஜை பேஸ் பண்ணி கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம். வீக் கொஷின்ஸ், இந்த ஸ்ட்ராங் கொஷின், வீக் கொஷின், இது பேஸ் பண்ணி இதுவும் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணியிருக்கு. Which of the following activities not mentioned as part of the festival? இதுவும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி. இங்கே பாருங்கள், 90லும் 92 கொஷின், 90, 91, 92 இந்த 3 கொஷின் வந்து இந்த பேசேஜை பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஷின். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து வந்து தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க.
அடுத்து how much will be the accuracy level of real time language translation within 5 seconds. இது வந்து கஷ்டம்தான். இதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரோடைய எபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டமான கொஷின் தான். fill in the blank using the suitable words given in the option. ஓகே, இது பண்ணக்கூடிய ஒரு கொஷின். which of the following statement are true about turtles? இது ப்ரோஸ் பேஸ் பண்ண கொஷின். நமக்கு அது புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கும் இந்த கொஷினை. which of the fill in the blank using the words given in the option. ஓகே, இதுவும் மீனிங் பேஸ் பண்ணி பண்ணிடலாம். ரைட் மேட்சஸ் among these. ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஆத்தர் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சிலேருந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க நமக்கு. அதுக்கப்புறம் மேட்ச், இதில் அந்த அப்ரிவேஷன் பேஸ் பண்ணி, டெஃபினேஷன் பேஸ் பண்ணி, ஆத்தர் பேஸ் பண்ணி, இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. அண்ட் கொஷின் அண்ட் பேசேஜ் பேஸ் பண்ணி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ணி கொஷின். அதுக்கப்புறம் சினாரியோன்னு ஒரு புது விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீக் அண்ட் ஸ்ட்ராங் கொஷின் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ஸு, அதோடைய கன்வர்ஷன், அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் வந்து கேட்காத டாபிக்ஸும் சிலது இருக்குது தான். கிராமர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து பெருசாக கொஷின் வந்த மாதிரி இல்லை. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லேயும் வந்து இந்த கொலொகேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ்லேயும் வந்து கம்மியானது தான் கொஷின்ஸ் இருந்துச்சு. சிலபஸ் படி பார்த்தோன்னா சில டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு. கிராமர்லேயே பார்த்திங்கன்னா ஒரே டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு, நிறைய டாபிக் வந்து கேட்கவே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனும் ஒரே ஒரு கொஷின் தான் இருந்துச்சு. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சும் ஒரு கொஷின் 1 or 2 தான் இருந்துச்சு. சில டாபிக்ஸே நிறைய கேட்டிருக்காங்க, நிறைய டாபிக்ஸ் கேட்காமலும் விட்டுருக்காங்க. மற்றபடி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, லெட்டர் ரைட்டிங், அது எல்லாத்துக்குமே ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம இந்த கொஷினை அனாலிஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பான கொஷின் பேப்பர் தான். டைம் வந்து நமக்கு எடுக்கும். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. புது மாடல் கொஷின்ஸாக தான் இருக்கும். இப்போ எப்படி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் அரைவ் பண்ண முடியாது, அது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அவங்க வச்சுருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொஷின்ஸும் நிறைய இருக்குது இதில். ஸோ பார்ப்போம். அண்ட் குரூப் 2 and 2A ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இது ஒரு மாடல் கொஷின் பேப்பராக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போக. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், எப்படி வேணாலும் நம்ம கொஷின்ஸ் வரலாம். ஜிஎஸ்க்கு தான் அப்படி இருக்கும் அப்படின்னு இல்லை, இனிமேட் லாங்குவேஜில் நம்ம இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த கொஷின் பேப்பர் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.